பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர் கூறிய கருத்தை அவரே திரும்ப பெற்றுக்கொள்வார் என அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சனம் செய்தார். நாகர்கோவிலில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய அவர், திமுகவை அழிப்பேன் என்று சொன்னவர்கள் அழிந்ததாக தான் வரலாறு என கூறினார். இல்ல அவரு இப்படிதாங்க ஏதாவது சவுடால் பேசிட்டு கடைசியில அவரே வாபஸ் வாங்கிடுவாரு. செய்ய முடியாட்டாலும் அவர் அதை கண்டுக்க மாட்டாரு. நாங்க அப்படி இல்லை. சொன்னா சொன்னதை செய்யக்கூடிய ஒரு அரசு, சொன்னா செய்யக்கூடிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அதனால அவர் சொல்றது எந்த இதுவரைக்கும் யாராலும் முடியாதது அழிப்பேன்னு சொன்னவங்களாம் அழிஞ்சு போனதுதான் சரித்திரம். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் 1949 இருந்து மக்கள் பிரச்சனைக்காக இன்னைக்கு தமிழகம் முன்னேற்றம் இவ்வளவு இருக்குது. இன்னைக்கு நீயும் நானே எல்லாம் படிக்கிறோம், நீங்க நாளெல்லாம் சமமா இருக்கிறோம், உன்போல சாப்பிடுறோம், ஒரு சேர்ல பெண்கள் இன்னைக்கு அமர முடியுது, இந்த இவங்க எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியுதுன்னா காரணம் திமுக. அதை யாரும் மறுக்க முடியாது. எங்களுடைய கழக தலைவர் தளபதியாரு, அவருடைய கலைஞர் அவர்கள் அவர் வழியில இன்னைக்கு தளபதியார். அதனால பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியாருடைய கருத்துக்களை, சிந்தனைகளை சட்டமாக்கி திட்டங்களாக்கி எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும், எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு பரிந்துரை கொடுக்கணும், பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்ன்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு தான் இன்னைக்கு எல்லாம் வளர்ந்துருக்கிறோம். அதனால திமுகவே ஆட்டவும் அசைக்கவும் முடியாது.